ஆதிக்குகில் வாசா அலைமகள் மகிழேசா ஆதிக்குகில் வாசா அலைமகள் மகிழேசா அத்திதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா அத்திதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா ஓம் நமோ நாராயணா எங்கள் குலம் காப்பவனே ஏழை பங்காளனே ஓம் நமோ நாராயணா நாராயண நாராய் நமகே நமச்சிவாய் நமகே. கலகம் சங்கத்தில் கலகம் வேனிலும் கலகம் அவசியம் கலகம் உண்டு. நீமர் நாரதரா நான் நாரதரா சந்திப்போம் சிந்திப்போம் வரட்டும் பார்ப்போம். வரட்டும் சந்திப்போம் சிந்திப்போம். சாமி 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 சிறிய சந்தேகம். தாங்கள் தான் உண்மையான நாரதரா? ஆமாம். இதற்கு முன்பதாக ஒருவர் வந்தாரே அவர் நாரதர்? அது டூப்ளிகேட் நாரதர். அப்ப நீங்க தான் ஒரிஜினல். நீங்க தான் தேவையில்லாம உட்காந்து வாச்சமே சாமி. சாமி ஒரு சின்ன விண்ணப்பம். நல்லா கேளியா. தாங்கள் தான் உண்மையான நாரதர் என்றால் மடியில் வீணை தொங்க வேண்டுமே. வீணை செய்ய கொடுத்தேன்னு ஆசாரி தண்ணியை போட்டு தூங்கி விட்டார். சப்தத்தால கட்டை ஆசாரிகிட்ட சொன்னேன். ஒரு 1400 ரூபாய் கட்டேன். ஆனால் 150 ரூபாய்க்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். சாமி மீண்டும் ஒரு சிறிய சந்தேகம். தாங்கள் தான் உண்மையான நாரதர் என்றால் உடம்பில் சந்தனம் பூசி கொண்டல்ல? சந்தனம் பூசுவோம் என்று நினைத்து நமக்கு 6 கிலோ தேவைப்படுகிறது. சாமி சின்ன சந்தேகம். நல்லா கேளுப்பா. உங்க உடம்பெல்லாம் பூ அணிஞ்சிருக்கீல, உங்களுக்கு முதல் இரவு அன்னைக்கு? முதல் இரவு இல்லை, முதல் காட்சி. சாமி எனக்கு ஒரு சந்தேகம். மேல மண்டையில என்ன இருக்குது? இதுதான் ஜடா மகுடம். வரட்டும் சந்திப்போம் சிந்திப்போம். நீமர் நாரதரா நான் நாரதரா? தூங்குறால எழுப்புங்க, இன்னுமே தான் நாடகம். அறிவுலகம் முள்ளை அடைக்கின்றது, ஏதும் அறியாதவள் என்று நினைக்கின்றது. அரண்மனை வாசல் திறக்கின்றது, உங்கள் ஆணவம் உள்மையை அடைகின்றது. சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வா. காதல் பரபர காதல் கசக்கிதையா, பரபர காதல் கசக்கிதையா. டேலாமோ டேலாமோ டேலா டேலா டேலாமோ 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 டேலாமோ. கண்ணுக்குள் 100 நிலவா 100 கனவா, கைக்குட்டை காதல் கடிதோ எழுதிய உறவா. பொருளாய் நான் வருவேன். தாயிருக்கும் வரையில் கலக்கமில்லை, என் தாயிருக்கும் வரையில் கலக்கமில்லை. இந்த சபையிலும் எனக்கு நடுக்கமில்லை. சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வா.
ஐயப்பா ஞானத்தை உருவாக்கும் காரணனே, ஞானத்தை உருவாக்கும் காரணனே, உங்கள் நாட்டிய திருக்கோலம் பூரணனே, ஹரி பூரணனே, அரபாயன பாரபாயன ஓடவா ஓடவா ஓடவா. ஞானத்தை உருவாக்கும் காரணனே, உங்கள் நாட்டிய திருக்கோலம் பூரணனே, சரவண பவம் எனும் நாமமே. மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன, மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன, அழக மலையழகாயிருந்து சிலையழகாயிருந்து மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன. ஆ ஆ புதுக்கோட்டைக்கு நீ வாராயோ, 12 மணியானவன கரை திறந்தவன சரக்கு வாங்கி தாராயோ, லோக்கல் உடிக்க மாட்டேன் நல்ல சரக்கு சாப்பிடுவே, லோக்கல் சாப்பிட்டா வாயி வீசும், பக்காரி லெமன் சாப்பிட்டா வாயி வீசா, சரக்கு சரக்கு வீணை கருகிறது பிறகு வேகுதர நாதமிட்டுகிறேன் பாராயோ, கடலும் கொதிக்கிறது புயலும் பழுக்கிறது படகை செலுத்துகிறேன் பாராயோ, என்னை இழந்து பெண்ணும் தீபம் போல மனம் அழகிறது, என்னை இழந்து பெண்ணும் உன்னை காக்க ஒரு இதயம் மறங்கும் ஒன்று அழைக்கின்றது, வாழ்வது ஒரு முறை உனக்கென வாழ்வதை முழுமை என்பே, சாவது ஒரு முறை உனக்கென சாவதை முழுமை என்பே. உயிரே எப்ப தூங்கிட்டு இருக்கா? ஏய் மேல போணுமியா அந்த இடத்துல, உயிரே அதுக்கு மேல போணும், உயிரே உச்ச சாரீரம் போணுமியா என்ன. உயிரே தாங்கள் யார்? யார் நீங்க? நீங்க யாருன்னு கேட்டேன். நான் உங்களை பார்த்து யாருன்னு முதல்ல கேக்குறேன். ஏன் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க? நீங்க யாரு? இடம் என்னுடைய இடம். நான் அந்த இடத்துக்கு நான் தான் இந்த இடம் தான் எனக்கு சொந்தமான இடம். ஆனா எனக்கு ஒரு ரொம்ப நாளாவே ஒரு வருத்தம் இருந்துச்சு. என்ன வருத்தம்? அதாவது இப்போ கடவுள்ல நிறைய பேர் இருக்காங்க. இந்த கடவுளுடைய வேடத்தெல்லாம் அணிந்து என்ன பண்ணுவாங்கன்னா தெரு தெருவா பிச்சை எடுப்பாங்க. அப்ப கடவுளோட வேடத்தெல்லாம் போட்டு பிச்சை எடுக்கிறவங்களாம் ஆள் இருக்கே இந்த உலகத்துல. நாரதராகப்பட்ட நம்மளுடைய வேடத்தை போட்டு பிச்சை எடுக்கிற ஒரு ஆள் கூட இல்லையே நினைச்சிருந்தேன். ஆனா என் வேஷத்தை போட தெரியாம அப்படி இப்படி போட்டு பிச்சை எடுக்கிற ஒரு ஆள் இருக்குன்னு தெரிஞ்ச போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. யாரு நீங்க? நான் போட தெரியாம பிச்சை எடுக்கிறது போட்டுக்கானா? ஆமா, என்னுடைய வேடத்தை நீங்க அப்படிதானே போட்டுக்கீங்க. நீ டூப்ளிகேட் நாரதருக்கும் ஒரிஜினல் நாரதருக்கு என்னது? ஒரிஜினல் மாலை ஒரிஜினல் இது என்னது ஐயா? யார் நீங்க? முதல்ல நீங்க சொல்லுங்க. கேட்ட கேள்விக்கு பதில் வரணும். நான் கேட்டா நீங்க பதில் சொல்லணும். அப்படி உங்களுக்கு என்ன தெரியும்? நீ இவ்வளவு மண்டகமா பேசுறீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க பேசுங்க முதல்ல. எல்லாம் தெரிந்த நாரதர்னா? எல்லாம் தெரிஞ்ச நாரதர்னா முக்காலம் தெரியும். நாரதருக்கு முக்காலம் எனக்கும் தெரியும்ல. எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் தான் முக்காலங்கிறது தெரியும். உங்களுக்கு தெரியும். முக்காலமும் தெரியும், தாளக்காரர் அக்காலும் தெரியும். முக்காலம் என்றால் என்ன தெரியுமா? முதல்ல தெரியும். இறந்த காலம் என்று சொல்வார்கள். இறந்த காலம் நடந்து முடிந்தது. ஆமா, அது என் வாழ்க்கையில தெரியுமே. சரி, உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாம இருக்கு. அடுத்து நிகழ்காலம் என்பது நடந்துகிட்டு இருக்கிறது. இப்ப என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும்ல. வருங்காலம் என்பது நாளை நடப்பது. ஆமா, நாளைக்கு வருங்காலம். நாளை என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுங்க. அப்புறம் எனக்கு தெரியாம யாருக்கா? எப்படி தெரியும்? வாய்ப்பு இல்லையே. நாரதர் எப்படி எனக்கு தெரியாதா? நாரதர்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஆமா, எல்லாத்தையும் புரிஞ்சிருக்கணும். ஆமா, எல்லாத்தையும் பேசணும். ஆமா, தெரியாத விஷயமே கிடையாது. தெரியாத விஷயமே இருக்காது. அப்படிதானே? ஆமா, உண்மைதானே? உண்மை. உங்களுக்கு தெரியுமா? தெரியும். என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? என்னையா எனக்கிட்ட வந்து எனக்கிட்ட என்ன தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியுமியா. இது என்ன? அது ஒரிஜினல் நாருக்கு எல்லாம் தெரியும், டூப்ளிகேட் நாரதருக்கு எல்லாம் தெரியுமா? என்னையா நாயா? ஐயா சரி, இந்த இடத்துல நீ நாரதர்னு சொல்ற. சரி, பேசி பாப்போம். பேசுவோம். பேசத்தானே வந்திருக்கோம். உனக்கு எனக்கு இந்த இடத்துல போட்டி. பாப்போம். நான் போட்டிக்கு தயாரு. போட்டிக்கு தயாரா? நாரடி. என்ன போட்டி? கவி பேசுவோம். என்ன வேணாலும் பேசுவோம். உன்னைய விட ஒரு கவி அதிகமா நான் பேசுவேன். சரி,
நீ பேசுவியா? யாரு பேச தெரியுமா உனக்கு கவி? ஏய்யா நான் என்ன படிக்க தெரியாம வந்திருக்கேன். படிக்க தெரியாமையா? ஆனா வரையில விட மருதங்குடியில எங்க மச்சான் ஒரு புக் வாங்கி கொடுத்தா அதோட படிச்சுட்டே வந்தேன். அப்படியா? சரி, ஒருவேளை இந்த பந்தயத்துல நீ தோத்து போயிட்டீனா என்ன பண்ற? நம்ம வாழ்க்கையில இதுவரை தோல்வியே இல்லை. தோத்து போய் என்கிட்ட நீ ஏங்க தோத்துட்டா என்ன பண்ணுவ? அத சொல்லு. நீங்க தோத்துட்டா என்ன பண்ணுவீங்க? நான் தோத்து என்ன தோத்துட்டான்னா சரிங்க, நான் தோத்துட்டா உங்க காலில் கும்பிட்டு விழுறேன். நல்லா நல்லா கவனிக்க. நானு இவன் இன்னைக்கு காலில் கும்பிட்டு விழுக வைக்கல. பாப்பா பாப்பாதையும் பாப்பா சரிங்க. இந்த இடத்துல நான் ஜெயிக்கணும், நீ தோக்கணும். இந்த இடத்துல நீ இங்க தோக்கணும், நான் ஜெயிக்கணும். இல்லைன்னா நான் ஜெயிக்கணும், நீங்க தோக்கணும். அடே அப்பா, உங்க சமத்தை ரெண்டு ஒண்ணுதான். சரி, ஒருவேளை நான் உங்ககிட்ட தோத்துட்டேனா பாப்போம். இன்னையில இருந்து இந்த கட்டை பிடிக்கிறத விட்டுறேன். ஏன் வேற கட்டை இருக்கா? அப்படியா? பேசி பாப்போம். கவியை நீர் தொடங்குறியா நான் தொடங்கட்டுமா? பேசுங்க, பேசுறது பாப்போம். அம்மையா அப்பா பிள்ளாமணி அன்பில் விளைந்த ஆரம்பத்தை பொய்மையை பெருக்கி புலதனை சுருக்கும் புலதனை புனிதனை தமக்கு செம்மைய ஆய சிவதம் அளித்த சிவபெருமானின் சிவபெருமான பத்தி பேசி குடித்து தனித்து தோகை கூத்தாட கடிபடுத்து காற்று காடு சொல்லியிருக்காங்க. நமச்சிவாய வாழ்க நாதந்தான் வாழ்க இமைப்பொழுது மண்ணில் நீங்காத வாழ்க கோகலியாண்ட குருமணிதல் வாழ்க ஆகமம் மன்னிப்பென்றது ஏகன் அநேகன் இருவரடி வாழ்க வாழ்க திருவடி வாழ்க. வாழ்க ஒரு பிள்ளை என்றால் வந்த ஒரு நாளை என்றால் யாதவர் யாதென்றும் இல்லை என்றால் சொல்லியிருக்காங்க. நெஞ்சில் கவனிதமும் பயிராக்கி அஞ்சு உயிர் வாழ் அறியாமை தஞ்சம் என்ற வேகம் ஒன்று காக்கும் அந்த மகாசதி நல்லொருளை ஐயமரம் பட்டல் அரிது என்று மகாசதியை பத்தி பேசுகிறாங்க. கூசியா கையறுக்க நானதே மானுக்கு வாய்தறுக்க மாட்டாதே வீணுக்கு என்பதெல்லாம் பட்டு எரிகிறது. ஐயோ அன்புலால் எட்டு அமுது சொல்லியிருக்காங்க. வைகுண்டன் பார்க்கடன் பரந்தாமன் புன்னகையின் பெருவிழியின் பேரழகன் சங்கதாரி சக்கரதாரி பால்தாரி கல்விதாரி மணிதாரி மாலிதாரி பொன்முகடன் சுதர்சனன் அழகு பாதன் அக்கறை பாதன் அறிவழி பாதன் புகழ் பாதன் புனித பாதன் கொத்து போன்ற பெருமாள் திருமாலுக்கு அவதாரம் இருக்கு. உள்ளம் கந்து ஓங்கி சிலம் கத்து கொள்ளும் குணவன்க பேத்தில் அடுத்த விருதோ விளம்பு சொல்லியிருக்காங்க. புகழ் கல்வி வழி வெற்றி மக்கள் பொன் நெல் நல்வொழு குச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய செல்வங்கள் மனிதனுக்கு 16 என்ன கையா கடவுளை சொல்லுவோம் புட்கள் சுதியாடு மாறி பாடி சுயந்தர்கள் எல்லாம் பொதுவாக அகமே நீ வாழ்த்தாத நீ சொல்லியிருக்காங்க. காலத்திலே இந்த ஞானத்திலே வருங்காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் தான் இருந்து பாசி பிடிக்கின்றான் பிண்டம் பிடிக்கின்றான் படைப்புகளுக்கு அதிபதி பிரம்மா உள்ளம் காரந்தலும் வாங்க சிலம் காத்து உள்ளம் முழுவன்க பேர் சொல்லிட்டு அதுதான் விளம்பு சொல்லியிருக்காங்க. வெள்ளை கை எடுத்து வெள்ளை படி வெள்ளை அரியாசனது அரசனோடு என்னை சரியாசனம் வைத்தாய் சொல்லியிருக்காங்க. அதான் சொன்னேன். கவியை பேசுங்க. பேசுனேன். எப்ப பேசுனீங்க? இப்போதானே பேசுனேன். நான் தான் கவியை பேசுனேன். இப்போதான் முடிச்சேன். என்ன எப்ப முடிச்ச? அண்ணா நீ சொல்ல மைக்கேல்கார் போய் சொல்ல. மாபிகளோட சென்றமான ஓவியம் மணிக்கொடுங்களா தேவிதானி முந்தி தேசக்கு ஈராக நம்ம கார்கால படத்துல பிபிசன் என்று சொல்லிருக்காங்கல்ல. கவியை பேசு. இப்போதானே பேச முடிச்ச. எப்ப பேசுன? என்னையா உசுரை கொடுத்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கவியை நான் தான் பேசுனேன். தம்பி யாரா பேசுனது? சலந்தாரை வீழ்நிலம் சாகரந்தானை சேர்ந்தா குளமண்ட குளனா ஊர் உள்ள ஒரே சாக்கடை சாமி குடி சாக்கடை சுத்தம் பண்ண கலமண்ட குளனா தமிழ்ல பேரு குட்டா சூப்பு சாக்கடை சுத்தம் பண்ண முடியும். பேசு பேசியா முடிச்சிட்டேனே. கற்கை நின்று பிச்சை புயல கற்கை நின்று பிச்சை புயல கற்கை நின்று அதான் பேசி முடிச்சேனே. அப்புறம் அப்புறம் நீ பேசி காண்பது அறிவு சொல்லிருக்காங்க. தொட்டனி தூர மனைக்கு நீ மாந்தர்க்க கட்டனி தூர அறிவு சொல்லிருக்காங்க. சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லலன்னா எதுக்கு வர நீங்க? கவியை பேசு. செல்வத்துள் செல்வம் 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 எல்லாம் தலையினாங்கல்ல. செல்வம் செல்வத்தில் செல்வம் செல்வம் ஈப்பி செல்வம் போன வாரம் செத்து போயிட்டேன். ஏய் இவன் யாரா? ஏற்கனவே இங்கே ஒருத்தன் குத்தடிச்சிட்டு இருக்கேன். இப்போ இன்னொருத்தன் வர்றான் பாரு. யாரா அவன்? என்னது? கொஞ்சமாவது மரியாதையா பேசிக்கணும். எது? யாரா போடா? யாரா முதல்ல நீ? ஆடு சிட்டுக்குருவியை தூக்கி எறிஞ்ச மாதிரி எறிஞ்சு வருவேன். யாரு? சிட்டுக்குருவி தூக்கி எறிஞ்ச மாதிரியா? டேய் யார் இவன் முதல்ல? முதல்ல மரியாதையா பேச. ஏய் நீ உனக்கு என்னடா மரியாதை? யாரா முதல்ல நீ? நாரதர் எவ்வளவு பொறுமையா இருக்கிறாரு. யாரு? அவன் நாரதரா? ஏய் அவனுக்கு ஒண்ணுமே பேச தெரியல. அவனுக்கு நாரதன்ற. யாருக்கு பேச தெரியல? அவனுக்கு இன்ன வரைக்கும் எவ்வளவு கவி அப்படியே கரைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க போய் அவர் நாரதர் இல்லைன்றீங்க. அப்படியா? அப்ப என்ன பேசுறான்னு பேசுவாரா? பேசிக்கிட்டு தானே இருக்காரு. அப்புறம் நான் என்ன பேசுனாலும் பேசுவாரு. சரிங்க வா, நான் சொல்றத மட்டும் திருப்பி சொல்லு. அவனை சொல்லுங்க. சொல்லுவான்ல சொல்லுவாரு. இங்க வா வா, நான் சொல்றத திருப்பி சொல்லு. வா சொல்றியா? சொல்றத திருப்பி சொல்லிருக்கீங்க. ஏங்க சொல்லாதே நான் சொல்றியா? அதான் சொல்லு சொல்லுவியா?
ஏய் சொல்ல தெரியுமா அவனுக்கு? எங்க அப்ப தெரியாம சொல்ல தெரியுமாவா? தத்தி தா தாதுதி தூதுதி தத்துதி தித்தி துருதி சொல்லு. ஏய் என்ன பேசுற? நாடகம் எப்படி நாடகம்? நாரதத்தை போய் கூதியத்தான் ஏய் முகரே பாரு முகரே பரவேசி போல. என்னடா வார்த்தை பேசுற? தத்தி தா தாதுதி தூதுதி தத்துதி தித்தி துருதி தித்த தித்த தாதுதி தித்த தொத்த தித்த தாது நாங்க பேசு. உங்க முன்னால புடிச்சியா? எனக்கு நீங்க வாத்தியார் உங்க முன்னால சரி என்ன குடிக்காத அசிங்கப்படுத்தலாம்னு கேக்குறேன். ஏண்டா டேய் நான் எதுக்கு பண்ணேனா? டேய் சின்ன லோக்கல் எல்லாம் சந்திக்க மாட்டேன்னு சொன்னேன். ஏண்டா உனக்கு வாத்தியாருங்கிற அவன் உன் காலில் விழுகிறான். நாரத மகரிஷியே ஏண்டா உன் வாத்தியார் உன் காலில் விழுகிறான். ஏண்டா, அதெல்லாம் அப்பதான் மாணவன் போய் வாத்தியார் கால விழுவா. சரி இப்பெல்லாம் அப்படி இல்ல. ஆ. வாத்தியார் கால மாணவன் விழுவாங்க. அப்ப சாமி கோச்சுக்கிறாங்க. கண்ணாடி அங்க ஓடுறீங்க. கண்ணாடி நாரதர். கண்ணாடி நடந்தடா. டேய் இங்க வா. என்ன கேட்டாலும் சொல்லுவாரு. எதை கேட்டாலும் சொல்லுவியா? என்ன கேட்டாலும் சொல்லுவாரு. நான் என்ன கேட்டாலும் சொல்லுவியா? சொல்ல தம்பி கேட்டான். சரி இதிகாசம் எத்தனை சொல்லு. சொல்றதானே வந்திருக்கீங்கன்னு. சரி இதிகாசம் எத்தனை சொல்லு. இதிகாசம் எத்தனை சொல்லுவேன்ல. சரி சொல்லுங்க. சொல்லுவேன். சரி ஒருவேளை சொல்லலைன்னா சொல்லலைன்னா இங்க எதுக்கு வர்றியா? சொல்லலைன்னா இங்க எதுக்கு நாங்க வர்றோம்? சரி அப்படின்னு சொல்லலைன்னா அப்படி சொல்லலாம் மருந்து குடிச்சாவேன். மத்தியானம் கூட சொல்லுவோம். சரி அப்படின்னு சொல்லலைன்னா சீமத்தினி ஊத்தி எரிக்கிறேன். ஐயா அப்படின்னு சொல்லணுமா இருந்த? என்ன வேணாலும் நாங்க சொல்லுவோம். ஏய் யாராச்சும் ஒரு ஆள் பதில் சொல்லுங்க. இதிகாசம் என்றால் என்ன? சொல்லுங்க சாமி. இதிகாசம் என்றால் ஆ. அழகப்பட்டது. ஏய், 1390 ரவி பிரசாத் மாமா வந்துட்டாரு உள்ள. டேய் டேய் உனக்கு தெரியுமா தெரியாதா? 1390 இல்ல சாமி. என்ன சாமி இப்படி பேசி? சரி நீ சொல்லு. சரி நீ தானே வாத்தியார், நீ சொல்றா. நீ சொல். 1390 இல்ல. சரி 1780. டேய் டேய் யாரா அவன்? இதிகாசம்னா என்னன்னு கேட்டா 1800. எங்க எதை சொன்னாலும் வரலாறு முறையா சொல்லணும். சரி இதிகாசம் எடுத்து நான் சொல்றேன். ராமாயணம் மகாபாரதம். சரி உங்களுக்கு தெரியாத நான் சொல்றேன்ல. உங்களுக்கு தான். இதிகாசம் எத்தனைன்னு கேட்டீங்க. ஏய் அவன் சொல்லவே மாட்டான்டா. சொல்லுவாங்க. அவன் சொல்லல. தெரியாதா? ராமாயணம் மகாபாரதம் எங்களுக்கு தெரியாதா? அதுங்கள யாரு அப்பனா எங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க தான் எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. எங்களை அதிகப்படுத்துறீங்களா? சரி விடு. சரி இப்போ நான் வந்து சொல்லல. இதிகாசம் எத்தனைன்னு தெரிஞ்சு போச்சு. ராமாயணம் மகாபாரதம். ராமாயணத்தை எழுதுனது யார்? சொல்லு சொல்லு. ராமாயணத்தை ராமாயணத்தை யாரு எழுதுனா முதுகலத்தூர் சுந்தரபாண்டி ஏட்டையா. அந்த அறிவட்ட முட்டாப்பல. யார் நீ தானே சொல்லி கொடுத்த ராமாயணத்தை? நான் முதல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதிகாசம் தெரியுமா தெரியாதா? என்ன? எது? சொல்லிக்கிட்டு தான் சுந்தரமூர்த்தி எழுதினாருன்னு. ஏய் ராமாயணத்தை அவர் எழுதுறப்பா. ஏன் நான் தான் நேத்து அந்த ஆளு அண்ணே பாலக்கட்டையில உட்கார்ந்து எழுதினாங்க. ஏய் முட்டாப்பல. ராமாயணம் எப்ப எழுதுன? நேத்து எழுதுனாங்களா? ராமாயணத்தை எழுதுனது யாரு? ராமாயணத்தை யார் எழுதினார்னா வடமொழியில் எழுதினது வால்மீகி எழுதினாரு. வான்மீகி எழுதினாலும் சொல்ல போறேன். இதைத்தானே சொல்ல போனா நாங்க சும்மா ராமாயணத்தில் எழுதுன வால்மீகி எங்களுக்கு தெரியாதா? சரி ராமாயணத்தை எழுதினது வால்மீகி தான். தமிழாக்க செய்தது யாரு? அப்படி கேட்கணும். சரி சொல்லு. கேள்விண்டா நாரதர் மகரிஷின்னா கேள்வி இப்படி கேட்கணும். ஏய் இங்க வாடா. எங்கடா வர? ஏய் வாடா உன்னை நம்பி நான் வந்தேன். சரி ஏப்பா நீ அவனுக்கு வாத்தியார்ல. யாரு? சொல்லு சொல்லு. வா என்ன கேட்டீங்க? என்ன கேட்டன? ராமாயணத்தை தமிழாக்கம் செய்தது யாரு? ராமாயணத்தை தமிழாக்கம் செய்தவர் யார்? அருமையான கேள்வி. டேய் அது நல்ல கேள்விடா. பதில சொல்றா. இல்ல சாமி. வெக்கம் இல்லாம நிக்கிற. ராமாயணத்தை பத்தி பேசியதற்கு சாமிக்கு மிக்க நன்றி. ராமாயணம் நன்றி எல்லாம் சொல்ல வேணாம். ராமாயணத்தை தமிழாக்கம் செய்தது யாரு? அதை சொல்லுங்க. இருங்க. ஏன் எங்க வரீங்க? மழை வருதா? எங்க வரீங்க? நாளை கழிச்சு தான் சாமி முடுறான். நாளை கழிச்சு தான் பங்குனி ஊத்துறான். ஏன் ஏன் என்ன அவசரம்? டேய் நான் கேக்குறதுக்கு முதல்ல பதில சொல்லுங்கடா. ஏடா ரெண்டு பேருக்கும் பதில் தெரியாதாடா? யாரு தெரியாது? உங்க ரெண்டு பேருக்கும் யாரு தெரியாது? நாங்க தெரியாதுன்னு சொன்னோமா உங்ககிட்ட? இல்ல பதிலே எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னோமா? சரி சொல்லு. சொல்லத்தானே வர்றேன். சரி ராமாயணத்தை தமிழாக்கம் செய்தவர் யார்? அதான் சொல்லு. அற்புதமான கேள்வி. டேய் 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 அடிச்சு கொண்டா உன்னை.
டேய் தெரியுமா தெரியாதாடா? தமிழாக்கம் செய்தவரை இன்னைக்கு வந்து ஞாபகப்படுத்துறாரு. அருமையான கேள்வி. ராமாயணத்தை தமிழாக்கம் செய்தவர் கம்பர் செய்கிறாரு. இந்த கம்பர்னு எங்களுக்கு தெரியாதா? தெரியாம தானே அவ்வளவு நேரம் திரு 2 நேரம் முடிச்சுக்க முடியா? ராமாயணத்தை தமிழாக்கம் செய்தவர் உனக்கு தெரியுமா? அவர் ஏங்க எழுதினவர் வந்து ஒரு பெரியப்பா மயந்தேன். பெரியப்பா அவர் மகன். சொல்லு நீங்க அவர் நீ எப்படி இருக்க? சரி பெரியப்பா மையம் இவருக்கு என்ன வேணும்? பெரியப்பா மயன் வந்து மச்சினே. பெரியப்பா மையம் மச்சினனா? இவர் அவருக்கு என்ன வேணும்? இவர் வந்து தம்பி. தம்பி. டேய் என்னடா உங்க முறை மச்சனே தம்பிங்கிற? அப்ப ராமாயணத்தை தமிழாக்கம் செய்தது கம்பர். ஆமா. ஒத்துக்கிறீங்களா? ராமாயணத்துல மொத்தம் எத்தனை காண்டம் உங்களுக்கு தெரியுமா? 1 கிலோ. அப்படின்னா அங்க ஏப்பா உங்களுக்கெல்லாம் அது அவ்வளவு கிடைக்குதா? ஐயா நல்ல நான்லாம் ஆரம்பத்துல கிடைக்காம ஐயா தெரு தெருவா வீதி வீதியா எவ்வளவு தூரம் தெரியுமா அலைஞ்சேன். ஏன் அது கிடைக்கல? முதல்ல கிடைக்கல. ஆனா இப்ப அதுவும் நாடக நடிகர் கட்ட எங்களுக்கு உடனே எடுத்து போச்சு. ஆமா ஏன்னா அது நாடக நடிகைக்கு அடிக்கடி பயன்படும். காரணம் என்னன்னா அந்த அவங்க எங்களை கண்டுட்டாலும் முன்னாலே ஒரு டப்பால் அறுத்து வச்சுருவாங்க. நாங்க போகும் பழிச்சு அள்ளிக்கிட்டு போய் 1-2 எடுக்கிறதில்ல. அப்படியே இப்படி மொத்தமா தாண்டுவேன். இல்ல நீ எதை பத்தி பேசுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. நான் சொல்றது ராமாயணத்துல உள்ள காண்டங்களை. என் தம்பி மாதிரி பழுவனை வச்சு ஊதுறி அப்படியே. அதான் என்ன அது படிக்கிற காண்டத்தை அது எப்படி ஊத முடியும்? ஐயா, படிச்சு கிழிச்சான்னு சொல்லுவோம்ல. ஓ, அது அது மாதிரி படிச்சு ஊதுன. சரி மொத்தம் எத்தனை காண்டம்? 6. டேய் நீ ஆறுதானே எடுத்து வந்த? ஆமா அன்னைக்கு காலியா இருக்குண்ணே. அப்படியே என்ன கேட்டா நான் தந்திருப்பேன். ஏய், இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படும். நான் உங்கள்கிட்டலாம் வந்து ராமாயணம் பேசுனேன் பாடுறா என்னைய சொல்லணும். ஏன் அப்ப ராமாயணம் தெரியாதா? ஆமா உங்களுக்கு எது என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. திருத்தருன்னு முடிச்சுட்டு நிக்கிறிய. ஐயா திரு இருந்தாலும் முடிக்கிறாரு எங்களை முடிச்சு யார் நான் முடிக்கிறேனா? ஏன்னா எவ்வளவு விஷயத்த நான் கேட்கறேன் ஒண்ணுமே தெரியாதமா நிக்கிறிய. கேக் நம்ம 2 பேரும் மாட்டிக்கிட்டு அதெல்லாம் பயப்படாத. சரி நீ என்னட்ட கேட்கறான் தான் கேளு. என்ன கேட்கறன்னு நினைக்கிற? நீ என்னட்ட என்ன கேட்கலாம்னு நினைக்கிற? அங்க கேட்டா நீங்க எல்லாம் பதில் ஏய் சொல்ல கேளுடா. ஏன்னா நான் வந்து யாரையும் அசிங்கப்படுத்தணும் விரும்பவே மாட்டேன். அடே அப்பா நீ கேளு. வேணாமா? டேய் நீ என்னடா அவனை பண்ற? இப்ப என்னடா? ஒரு கேள்வி தெரியும் சொல்லிட்டு இருந்தா முடிஞ்சு வச்சு அவர் தெரியும் அசிங்கத்தான. டேய் நீ கேளுடா. என்னடா கேக்குற? வம்ப மாட்ட போறீங்க. வம்பல மாட்டல. நீ கேக்குறத கேளு நான் பதில் சொல்லுவேன். டேய் இங்க வாடா. மேடை வரைக்கும் வந்தாச்சு. என்ன கேட்கணும் கேளு. இப்ப அவர் படுத்திருக்கிறாரு. யாரு? ஒருத்தர் படுத்திருக்காருன்னு வச்சுக்க. ஆமா படுத்திருக்கவங்களை தாண்டக்கூடாதுன்றாங்களே, ஏன் இப்ப தாண்டக்கூடாதுன்றாங்க? உள்ள மறிய பதில சொல்லட்டு. சும்மா நாங்களாம் எதுவும் கேள்வி என்னையா படுத்திருக்கும் போது ஏன் தாண்டக்கூடாதுன்னா அது ஒரு உடம்புல போய் கை கால் பற்றக்கூடாது. அதுக்காண்டி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வி ஐயா. ஏன் கையால் படாம தாண்டக்கூடாதா? ஒத்த கேள்வியில எத்தனை வீட்டை தாண்டி இருக்கியா? வீட்டுக்கு ஒத்த கேள்வியில அவர் முழிய பாரு. இதுக்குதான் நான் கேள்வி கேட்க வேண்டிய எதுவுமே. இதெல்லாம் ஒரு சாதாரண கேள்விப்பா. எது நீ இதை இலக்கியம் பேசு, இதிகாசம் பேசு, காப்பியம் பேசு, வரலாறு பேசு. இதுல எவ்வளவு காரணம் இருக்கு. இது சாதாரண கேள்வியா? ஆமா இது சாதாரண கேள்வி தானே. படுத்திருக்கவங்கள ஏன் தாண்டக்கூடாதுன்றாங்க? ஏன்? உள்ளம் குறி பாருங்க. உள்ள வந்து கோயில் மாதிரி அந்த கோயில். ஆ. அப்ப கோயில் எப்படி நினைக்கிறோமோ அது மாதிரி இந்த உடம்பை நம்ம பூஜிக்கணுமா. உடம்பு முதல்ல சுத்தமா இருந்தாதான் நம்ம வேற ஏதாவது பண்ண முடியும். அப்ப இந்த உடம்பை நம்ம சுத்தமா வச்சுக்கணும்னா கை கால்லாம் படாம வச்சுக்கணும். கோயிலுக்கு சமம்னா கோயிலுக்குள்ள போய் செருப்பு போட்டு போமா? போக மாட்டோம். அப்படித்தானே? அப்ப கை கால் பட்டா இந்த உடம்பு. இப்ப பாருங்க நடந்து போகையில மெதுவா போய் கால் பட்டா என்ன சொல்லுவோம்? சிவா சிவா சொல்றேமா? தெரியாது. அவருக்கு என்ன தெரியாது? ஏய் நீ கேட்டதுக்கு தான் நான் பதில சொல்லிட்டு இருக்கேன். என்னமா கேட்டா அவர் என்னென்னமா பதில் சொல்லிக்கிறாரு. அதெல்லாம் இல்ல. படுத்திருக்கவங்களை ஏன் தாண்டக்கூடாதுண்டா? தாண்டும் போது கண்ணுல மண்ணு விழுந்துரும் இருக்காது. அறிவிட்ட முட்டாப்பல. படுத்திருக்கும் போது தாண்டா மண்ணு கொட்டிடுமா கண்ணுக்குள்ள. படுத்திருக்கும் பொழுது ஏன் தாண்டக்கூடாதுன்னு கேட்டா கண்ணுக்குள்ள மண்ணு கொட்டிடுவேன். இங்கே மண்டைய பொழந்துடைய முழந்து. சரியா? உண்மையா பூஜானே? ஒரு கேள்வியில திணற கை தட்டுங்க. ஒரு கேள்வி திணற வரிசையா கேள்வி கேட்டு ஒன்று நிப்பாட்டி விடுவேனா?
திருன்னு முடிச்சு போயிருவேன். என்ன ஒரு கேள்விங்கிற என்ன நீங்க பெயர் காரணம் தெரியுமா? அன்று ஆரம்பத்திலே சிவஸ்தலம் அமைவதற்கு அடிப்படை காரணமாக யார் அமைஞ்சா? வான்மீகி அமைஞ்சான். அதனால திருவான்மையூர்னு அந்த ஊருக்கு பேர் வர காரணம் இருந்துச்சு. எறும்பு போய் சிவனை வணங்குனுச்சு. சாதாரண எறும்பு சிவனை போய் வணங்குனுச்சு. அதன் காரணத்தினால இன்றளவிலும் திருவெரும்பூர்னு ஒரு ஊர் இருக்கு திருச்சியில. சரி, திருச்சிராப்பள்ளி இருக்கு. இதே மாதிரி நெல்லுக்கு வேலி போட்டார்கள், திருநெல்வேலி. ஆடுக்கு யானைக்கு முத்தி கொடுத்தாங்க, திருவிடானை. இப்படி பல பேர் இருக்கு. இதெல்லாம் தெரியுமா உனக்கு? இது என்ன புராணம் தெரியுமா? முதல்ல இது என்ன பெரிய ஒரு ஊருக்கு விளக்கம் சொல்ல பெரியதா? அப்ப அது ஏங்க சும்மா இருக்கு? என்ன சாதாரணமா சொல்ற? உனக்கு தெரியுமா? ஏங்க அப்ப நாங்க தெரியாம இருந்திருக்கோம். பக்கத்துல விருதுநகர் இருக்கு. ஏன் விருதுநகர் வந்துச்சு? சரி, விருதுநகருக்கு ஏன் விருதுநகர்னு பேர் இருந்துச்சு சொல்லு. பல விருதுகளை கொடுத்ததுனால அந்த நகருக்கு விருதுநகர். அருப்புக்கோட்டை ஏன் பேர் வந்துச்சு? சரி, அருப்புக்கோட்டை ஏன் அருப்புக்கோட்டைன்னு பேர் வந்துச்சு? விருதுநகர்னு என் பேர் வந்துச்சு. பல விருதுகளை கொடுத்ததுனால அந்த ஏண்டா டேய், விருதுநகர் வச்சு கொடுத்தா. அருப்புக்கோட்டைன்னு ஏன் பேர் ஏன் வந்துச்சு? அருப்புக்கோட்டைன்னு பேர் இருந்துச்சு? அருப்புக்கோட்டை டேய், இங்க வா. புதுக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குல்ல, டேய் இங்க வாடா டேய். புதுக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குல்ல, டேய் டேய் இங்க வாடா. சொல்லு. அருப்புக்கோட்டைன்னு என் பேர் வந்துச்சு. அரிப்பு எடுத்ததுனால ஏய், ஊருக்காரன் பார்த்தா செருப்பு. கமுதின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, கமுதி. அந்த ஊருக்கு ஏன் கமுதின்னு பேர் இருந்துச்சு? சரி சொல்லு, கமுதிக்கு ஏன் கமுதின்னு பேர் இருந்துச்சு? கமுதுன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, ஏதாவது சண்டை வந்து பேசிக்கிட்டு கம்முன்னு இருக்கியா இல்லையா மிதிக்கவா, அது ஏன் கமுதி? கட்சி இந்த நேரத்தில் கட்சியை பற்றி இதில் கட்சியை பற்றியெல்லாம் பேசாதீங்கப்பா. சும்மாவே வா. டிஎம்கேன்னு சொல்லி என் மண்டையில் முக்காடை போட்டு அந்த மாதிரிலாம் போடாதீங்க. இல்லை ஏன்னு சொன்னால் நாங்கள் நாடக கலைஞர்கள் வந்து கட்சி சாதி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. இதை வந்து என்னைய டிஎம்கே துண்டை போட்டு முக்காடை போட்டு இதில் ஃபேஸ்புக்கில் போட்டு விட்ருக்காங்க. அப்படிலாம் ஏன்னு சொன்னாங்கன்னா நாடகத்தவே தடை பண்ணுற அளவுக்குலாம் இந்த நேரத்தில் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது அது சொன்னது கண்டு அந்த ஞாபகம் வந்துருச்சு. அப்படிலாம் பண்ணாதீங்கப்பா. சரிங்கம்மா, தேவகோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குல்ல, தேவகோட்டை. அந்த ஊருக்கு ஏன் தேவகோட்டைன்னு பேர் இருந்துச்சு சொல்லு. தெரியுமா? அப்போ சொல்லு. தேவை இருந்ததுனால தேவகோட்டை. திருப்பூர்னு ஒரு ஊருக்கு பேர் இருக்குல்ல, திருப்பூர். ஆமா ஆமா. ஏன்? திருப்பூர்னு ஏன் வேண்டு வருச்சுன்னா, இங்க இருந்து ஒருத்தன் போய் அந்த ஊர்ல போய் இறங்கி அவன் போயில புரட்டா மதுரை இருந்து போனவன் அங்கே இறங்கி அப்படியே திருன்னு முழிக்கிறான். அவன் சாப்பிட்டு புரட்டா அப்படியே திருன்னு முழிக்கும். புருன்னு போவ திருப்புருன்னு. ஈரோடுன்னு ஒரு ஊர் இருக்குல்ல, சொல்லு பதில சொல்லு. ஈரோடுன்னு ஏன் பேர் வந்துச்சு? ஏன் வந்துச்சு? அந்த ரோட்ல ஊரா ஈயா இருந்ததுனால ஈரோடு. ஏம்பல்னு ஒரு ஊர் இருக்கு, ஞாபகம் இருக்கா? ஏம்பல். ஆமா, அறந்தாங்க பக்கத்துல. ஆமா. ஏன் அந்த ஊருக்கு ஏம்பல்னு பேர் இருந்துச்சு? ஏம்பல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அந்த ஊர்ல 2 கோஷ்டி நீ நான் அடிதடி. அங்கே உள்ளவன் இங்கே அடிக்க, இங்கே உள்ளவன் அங்கே அடிக்க, அடிச்சு பல்லு போய் விழுந்துருச்சு. இவன் சொல்றேன் ஏம்பல்னு, இவன் சொல்றேன் ஏம்பல்னு. அதான் ஏம்பல் பேர். மணமேல்குடின்னு ஒரு ஊர், மணமேல்குடி சொல்லு. மணமேல்குடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு சொன்னா, இங்க இருந்து எங்க போய் சரக்கு வாங்கிட்டு வந்தாங்க? காரைக்காலில் போய் சரக்கு வாங்கிட்டு வந்து நல்லா ஆத்துக்குள்ள உட்காந்து மணல் மேல பாட்டில் வச்சு உட்காந்து குடிச்சிருக்காங்க. அதுவாசி மணல் மேல் குடி. அதில் சொல்ல சொன்னா என்னென்ன சொல்லிக்கிட்டு. முட்டா பயில எங்கேயுமே கிடைக்காதுங்க. கணேஷ் பயிலே கிடைக்க முடியாது, முட்டா பயில அங்கே கிடைக்கும். முட்டா பயிலுடைய திட்டினையாடா, எங்கே இருந்தா வருவீங்க? சரி, நாரதரன் தோத்து போயிட்டில, காலில் விழுந்து கும்பிடு. யாரு? தோத்து போட்டேன் கும்பிட்டு வரணும். ஆமா, என்ன சொன்ன? நான் தோத்துட்டேமே வச்சுக்கிறேங்க. நான் தோத்துட்டேன். சரி, காலில் கும்பிட்டு வரலாம். இவன் என்னங்க சொன்னான்? இவன் தானே சொன்னான். இல்லை உண்மைதான். நான் தோத்துட்டா அவங்க காலில் கும்பிடுன்னு சொன்னேன். இன்னைக்கு கும்பிடுன்னு சொன்னா அண்ணனா
என்னது இன்னைக்கு கும்பிடுறேன் இன்னைக்கு கும்பிட்றோம்னு சொன்னேண்ணா நீங்கள் சொன்னேன் நாயத்தை பேசுன ஒரு கால் நான் தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு கும்பிட்றோம்னு சொன்னேண்ணா. இல்லைண்ணா உனக்கு வாத்தியார் உடனே அண்ணேங்கிறாரு. ஆமாம் சார், உங்களுக்காக நான் காலத்தை கும்பிட்றேன். இல்லை அதனால ஒன்றும் இல்லை. காலத்துட்டு கும்பிடுறியா? சரி கும்பிடு. அதான் அதனால ஒன்றும். சரி கும்பிடு கும்பிடு, காலத்துட்டு கும்பிடு. தோத்து போனோம்னு உறுதியா. சரி மணி ஆச்சுடா, கும்பிடுறா. காலத்துட்டு கும்பிடணும். டேய் ஏன் காலத்துட்டு கும்பிடுறீங்க? நாவே உங்க காலத்தொட்டு கும்பிடுன்னு சொல்லலையே. அப்புறம் உங்க காலை கும்பிட்டு சொன்னேன். காலத்தொட்டு கும்பிடு. வீடியோ வேணா ஜூம் பண்ணி பாரு. என்ன சொன்னேன்? ஏய் உங்க ஒரு பேருக்கு உனக்கு விளக்கம் தெரியல. நாரத ரசம் போட்டு வந்திருக்கேன். நாங்கள் என்ன விஷயமா தெரியும்? இனிமேல் இந்த நாரத ரசம் தான் போட்டு வச்சிருக்க. ஏற்கனவே உனக்கு வாய் கிழிஞ்சு போயிருக்கு, கிழிச்சு முடியாது வாயை. உனக்கு தான் நான் விட்டு கொடுத்து போயிட்டேன் உங்கள்கிட்ட. விட்டு கொடுத்து போட முகரைய பாரு, முகரைய நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு. இந்த பாவடைய ஓகேவா? அவனுக்கு கடைஞ்சி ரொம்ப டைட்டாக இருக்கு. அர்த்தம் பண்ணி சரி இங்க வாங்க. அப்போ என்ன பண்றீங்க இந்த இடத்துல? ஐயா நாங்கள் இங்கே காவல் பார்த்துட்டு இருக்கோம். என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? அருந்திணை, செந்திணை. யார் யாரெல்லாம் காவல்? யார் யாரெல்லாம் காவல் பார்க்குறீங்க? ஒரு நான் என் தங்கச்சி எல்லாரும் பார்த்துக்கிட்டு. சரிங்க, அடுத்த காவல் யார் இருக்காங்க? யார் இருக்கு? அப்படியா? என் ஆளுன்னு சொல்லாத, எங்க ஆளுன்னு சொல்லு. உங்க ஆளா? சரி, அந்த பெண்மணியை நான் சந்திக்க வேண்டுமே. இந்த கூட்டி வரேன், போங்க. நீங்கள் போய் ரூமில் ரெஸ்ட் எடுங்க. ஒரு தண்ணி கேனு ஒரு சில்லி 100 வாங்கி வைங்க. இப்போ என்ன சொன்னார் தெரியுமா? தண்ணி கேனு குடிக்கிறது. அம்மா அம்மாக்கு தான் வாங்கி வைங்க. தண்ணி கேனு சில்லி 100, கப்பு மட்டும் இருக்கு, சோடா மட்டும் சொல்லுங்க. இப்போ என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? ஆ. நான் போயிட்டு வர்றேன், படகுன்னு அந்த பிள்ளைய கூட்டிட்டு வாங்கடான்றாரு. தொட்டு அள்ளி கொள்ளும் அங்கே பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. ஓடிவா அன்பால் கூடவா அன்பே ஓடிவா அன்பால் கூடவா ஓ பைங்கிளி நிதமும் என்னை தொட்டு அள்ளி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி.
எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. நான் என்ன தவறு செய்தேன்? அடே என்னைக்காச்சும் வேற மசம் வந்து நான் இப்படி பண்ணியிருக்கேனா? எங்க அக்கா வந்திருக்கனால தான் இப்படி இருந்தேன். அண்ணன் தான் அக்கா. இதில் என்ன தவறு? ஒரு பெட்டி வாசிக்கும் மணிகண்டனும் ஒரு டான்ஸ் ஆடும் திருச்சி விஜயும் உதடோடு உதடு உறிஞ்சது ஒரு தவறு. நல்லா இருப்பதா? நீங்க நல்லா ஜூம் பண்ணி போடுங்க நாளைக்கு கொட்டை. எதற்காக என்னை அழைத்தீர்கள்? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழல் என்ன தலிக்கு விழலாம். மாமா மாமா சாமி கெடுக்கப்பட்டார். ஆடி பாடி வரவேற்பது. நேரம் இல்லை, இல்லை என்றால் இன்னும் நன்றாக செய்வேன். ஆடி பாடி வரவேற்பது. நல்லா இருந்துச்சா பாடி? ஏய் என்னடா சொல்லி கொடுத்து வச்சிருக்க? சாமி என்ன சொன்னீங்க? என்னடா சொல்லி கொடுத்து வச்சிருக்க பொம்பளை பிள்ளைக்கு? வாழ்க வாழ்க என்று மனதார வாழ்த்துகிறேன். நேரம் இல்லை. அதான் இல்லைன்னு வச்சுக்க, நானும் நேரம் இல்லைதான். அடுத்த கவலை யார் இருக்காங்க? தங்கச்சி செவந்தி பூ மாலை கட்டு சிங்காரமா மேடையிட்டு செவந்தி பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு எனக்கு செவந்தி பூ மாலை கட்டு ஜோடிச்சிட்டு பாட்டு புது பாட்டு பொன்னானே ஆடிதாலாட்டு ஊரி பிறப்பெடுப்பே உன்னோடு நாங்கள் சீராட்டு ஊரு பிறவியிட மச்சானே உள்ளத்தை கொடுத்துடுமே நாளோ இருக்க உன்னோடு அன்னைக்கு வயதிலே உனக்கு முன்னாலே நெஞ்சுக்கு நான் வந்தானே செவந்தி பூ மாலை கட்டு தேடி வந்தா சிங்காரமா மேடையிட்டு அண்ணா வணக்கம். வணக்கம்மா. என்னை அழைத்த காரணம்? நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். அழைத்து வாருங்கள். ஏய், போங்க, ரெண்டு பேரும் போங்க உள்ள. நீ கிளம்பு முதல்ல. ஏய் ஏய் இது என்ன கண்ணாடிக்கெல்லாம் முத்தம் கொடுங்க? எருமை மாடு முத்தங்கிறது மதிப்பில்லாத ஒரு மதிப்புக்காரருக்கு மட்டும்தான். எங்க அக்கா ஏழு ஸ்வரங்களில் இசைப்பவரே